வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்கர். நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் சுவாபிமான் பர்வ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ஆன்மீக மற்றும் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சோம்நாத் ஆலயத்தில் நடைபெறுகிறது. 11ஆம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். அப்போது முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோம்நாத் ஆலயம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சிறப்பு கட்டுரையில் பல்வேறு தாக்குதல்களுக்கு பிறகும் சோமநாதர் ஆலயம் கம்பீரமாக உயர்ந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். கிபி 1026ஆம் ஆண்டில் சோமநாதர் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 1000 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் சோமநாதர் என்ற வார்த்தையை கேட்கும்போது மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் பெருமித உணர்வு ஏற்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். சோமநாதரின் கதை என்பது ஒரு கோவிலை பற்றியது மட்டுமல்ல, தேசத்தின் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பாதுகாத்த நாட்டு மக்களின் அசைக்க முடியாத துணிச்சலை பற்றியது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பொங்கலிட்டார். பாஜகவின் சார்பில் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள மைதானத்தில் 1008 பானைகளில் பொங்கல் வைக்கும் மோடி பொங்கல் விழாவின் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார். இவ்விழாவில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல், எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அர்ச்சகர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் சார்பாக அமைச்சருக்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்திய கடலோர காவல்படையின் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்திர பிரதாப் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கோவாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 114.5 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பலில் 60% அதிகமான பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும். 4200 டன் எடையுள்ள இந்த கப்பல் 22 கடல் மைல்களுக்கும் அதிகமான வேகத்திலும் 6000 கடல் மைல்கள் வரை தொடர்ந்து பயணிக்கும் திறனையும் கொண்டுள்ளது. தமிழகத்தில் மது விற்பனையை அதிகரித்து திமுக அரசு பெண்களை துன்புறுத்துவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற பாஜக விவசாயிகள் அணி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தில் 50,000 கோடி ரூபாய் மது விற்பனை செய்து திமுக அரசு பெண்களை துன்புறுத்துவதாக கூறினார். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் அனைவரும் ஒன்றுபட்டு திமுக அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். ஈரோடு விலரசம்பட்டியில் உள்ள மஞ்சள் விவசாய நிலத்தை பார்வையிட்ட அவர் ஜி திட்ட பயனாளிகள் மத்தியில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய மத்திய அமைச்சர், இந்த திட்டம் குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாக விமர்சனம் செய்தார். இந்த திட்டத்திற்காக 5000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் 125 நாட்கள் பணி வழங்கவும் உத்தரவாதம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்த தேசிய உருதுமொழி மேம்பாட்டு கவுன்சில் சார்பில் எழுதப்பட்ட நூலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிட்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த விழாவில் நூலை அமைச்சர் வெளியிட கவுன்சிலின் உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பெற்றுக் கொண்டனர். பிறகு பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இந்த நூல் சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரைகளின் தொகுப்பு என்றார். இந்த உரைகள் அனைத்தும் நாட்டின் வளர்ச்சிக்கான தெளிவான நோக்கம் கொண்டவையாக உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் அதிபர் தரம்பீர் கோகுல் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கா தேவி ஆலயத்திற்கு சென்று சிறப்பு வழிபாடு நிகழ்த்தினார். ஆலயத்திற்கு மொரீஷியஸ் அதிபர் சென்றபோது அவருக்கு பாரம்பரிய மற்றும் கலாச்சார முறையின் அடிப்படையில் கோவில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மொரீஷியஸ் அதிபர் சுவாமி தரிசனம் செய்தார். அயோத்தியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீராமர் கோவிலுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கும் வகையில் 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ராமர் கோவிலின் பாதுகாப்பு முற்றிலும் அசைக்க முடியாததாக அமையும் என்று ராமர் கோவில் கட்டுமான குழுவின் தலைவர் நுருநேத்ர மிஸ்ரா தெரிவித்தார். கோவில் வளாகத்தின் பாதுகாப்பிற்காக 4 கண்காணிப்பு கோபுரங்கள் கட்டப்படும் என்றும் அவற்றில் நவீன தொழில்நுட்பம் கொண்ட உபகரணங்கள் நிறுவப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, சண்டிகர், கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிசா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை அடர்ந்த முதல் மிக அடர்ந்த பனிமூட்டத்திற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அடுத்த 2 நாட்களுக்கு கங்கை சமவெளி, மேற்கு வங்கம், வடகிழக்கு இந்தியா, இமயமலை அடிவாரம், மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
நாட்டின் வடக்கு பகுதிகளில் நிலவிய கடும் பனிமூட்டத்தின் காரணமாக இன்று ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தில்லி நோக்கி செல்லும் 21க்கும் மேற்பட்ட ரயில்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக இயக்கப்படுகின்றன. பயணிகள் ரயில் ஏறுவதற்காக நிலையத்திற்கு வருவதற்கு முன்பாக ரயில்களின் சமீபத்திய நிலவரத்தை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லி கலவர வழக்கு தொடர்பாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த கலவரத்தில் 53 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த கலவர வழக்கில் JNU முன்னாள் மாணவர் சங்கத் தலைவர் உமர் காலித், ஷர்ஜில் இமாம் உட்பட 15 பேர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. மூத்த பாஜக தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரளி மனோகர் ஜோஷிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், முரளி மனோகர் ஜோஷி ஒரு மரியாதைக்குரிய அரசியல் தலைவர் என்றும் தலைசிறந்த அறிஞர் மற்றும் உறுதியான தேசபக்தர் என்றும் கூறியுள்ளார். கல்வி, கலாச்சாரம் மற்றும் தேசத்தின் நாகரிக விழுமியங்களை பிரபலப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் அவரது வாழ்நாள் சேவைக்கான அர்ப்பணிப்பு பொது வாழ்க்கையை செழுமைப்படுத்தி உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பிரான்ஸ் இந்தியா வர்த்தக மற்றும் தொழில்துறை இளம் திறமையாளர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகில் தற்போது ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் குறித்தும் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பு குறித்தும் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தனது பிரான்ஸ் பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போது ஈரானில் உள்ள இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவழியினர் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அங்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானின் நிகழ்வுகளை டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற பாஜக செயற்குழு கூட்டத்தில் சட்ட மேலவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓம் சக்தி பக்தர்களின் மீது கல்வீச்சு சம்பவம் நடத்தப்பட்டது என்றும் இது கண்டிக்கத்தக்கது என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் அமைச்சர் விமர்சனம் செய்தார். மேற்கு வங்கத்தின் தெற்கு 24 ஃபர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களுக்கு சென்றபோது வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் முருகனுக்கு எதிராக நடந்த தாக்குதல்களில் கடுமையான பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததை தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. இது தொடர்பாக நாளை மாலை 5 மணிக்குள் நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் ராஜீவ்குமாரை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுஷ், ஓமன் மற்றும் நியூசிலாந்துடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களில் முறையான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த 2 ஒப்பந்தங்களிலும் சுகாதாரம் தொடர்பான சேவைகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவம் குறித்த பிரத்யேக இணைப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ் மற்றும் மூலிகைப் பொருட்களில் ஏற்றுமதி 6.11% வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அஸ்ஸாமின் மத்திய பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் அச்சமடைந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்தனர். அஸ்ஸாமின் மத்திய பகுதியில் ரிக்டர் அலகில் 5.1 இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் பிரம்மபுத்திராவின் தெற்கு கரையில் உள்ள மோரிகான் மாவட்டத்தில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் அதிகாலை 4:17 மணியளவில் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் நிலநடுக்கத்தால் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாகவோ அல்லது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவோ உடனடி தகவல் இல்லை. 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலகம் உங்கள் கையில் என்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக தொடங்கி வைத்து பேசினார். தமிழகத்தின் எதிர்காலம் மாணவர்கள் கையில் இருப்பதாக கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் உலகை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் விஞ்ஞானி அண்ணாதுரை, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சாதனை புரிந்த வீரர் வீராங்கனைகளும் பங்கேற்றனர். சென்னையில் மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கேக் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது.
பழைய சோறு சாப்பிடுவதால் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், பழைய சோறு அதன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கு புகழ் பெற்றது என்றார். அஇஅதிமுகவின் சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்டு வரும் மகளிர் இலவச பயிற்சி கூடம் மற்றும் வேலைவாய்ப்பு நிலையத்தில் பயிற்சி பெற்ற மகளிருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்கினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி கூடம் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு தையல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு கல்வித் திட்டங்கள் போதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் தையல் பயிற்சியை சிறப்பாக முடித்த 50 பெண்களுக்கு இன்று நடைபெற்ற விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். சென்னையில் வரும் 11, 12 தேதிகளில் நடைபெற இருந்த வேட்பாளர் நேர்காணல் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் காரணமாக அஇஅதிமுகவின் சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேர்காணல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த நேர்காணல் ஜனவரி 12, 24 தேதிகளில் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மற்றொரு நிலைப்பாட்டையும் எடுப்பதுதான் திமுகவின் வாடிக்கை என்றார். இந்த ஆண்டு திமுக அரசின் அறிவிப்பு ஆண்டாக இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். தமிழக விவசாயிகளின் நலனுக்காக திமுக அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கலுக்காக கரும்பை ஆந்திராவிலிருந்து கொள்முதல் செய்வதாக புகார் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுக விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என்றும் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களையும் தடை செய்வதாகவும் குஷ்பு சுந்தர் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் தீப விவகார மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிராக கோவில் நிர்வாகம், வக்ஃப் வாரியம், தமிழ்நாடு அரசு ஆகியவற்றின் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வின் முன்பு நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 9,14,000 பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் அதில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அவர்களில் 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டுள்ளனர். தற்போது வாக்காளராக சேர்வதற்கு 1 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 4079 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் செய்வது தொடர்பான சிறப்பு தீவிர திருத்த முகாம் கடந்த டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களோடு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இடைநிலை பதவிமுப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் ராபர்ட், ஓரிரு நாட்களில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு உறுதியளித்திருப்பதாக கூறினார். சென்னை எழும்பூரில் கூவமாற்றில் இறங்கி தூய்மைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணியை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தின் 158வது நாளான இன்று கூவமாற்றில் இறங்கி 300க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் 640 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையிலும் 640 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,02,80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 12,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 9 ரூபாய் உயர்ந்து 266 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 9,000 ரூபாய் உயர்ந்து 2,66,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சீதக்காதி விளையாட்டு மைதானத்தில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய செயற்கை இழை ஓடுதளப்பாதை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை மாநில வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விளையாட்டு உபகரணங்களையும் அவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்றார். திருவள்ளூர் மாவட்டம் நெமிலிச்சேரி சந்திப்பில் சமூக பொறுப்புணர்வு சூழல் நிதியின் கீழ் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ரவுண்டானா அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார். தனியார் நிறுவனங்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாசர், வண்டலூர், மீஞ்சூர் மற்றும் ஆவடி திருவள்ளூர் சாலை சந்திப்பு
போக்குவரத்து சீரமைப்பு வட்ட சந்திப்பாக உள்ளதாக கூறினார். தென்காசி மாவட்டம் இலஞ்சியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 343 கிலோ இடையிலான புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவை அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களாகும். இந்த மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா புழக்கத்தை தடுக்கும் வகையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்பின் போது 2,53,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பில்லியர்ட்ஸ் போட்டிகளில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற மனோஜ் கோத்தாரி உடல்நலக் குறைவின் காரணமாக திருநெல்வேலியில் உயிரிழந்தார். மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இவர் 1990ஆம் ஆண்டு உலகக்கோப்பை பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார். 64 வயதான மனோஜ் கோத்தாரி அகில இந்திய தலைமை பயிற்சியாளராகவும் பணிபுரிந்தவர் ஆவார். மத்திய அரசால் தயான் சந்த் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இவர் கடந்த சில நாட்களாக கல்லீரல் பாதிப்புக்காக திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி மனோஜ் கோத்தாரி உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கும் பணி துவங்கியது. வீடு வீடாக சென்று ரேஷன் கடை பணியாளர்கள் டோக்கன் வழங்கி வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் 3000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட உள்ளன. இந்த பொருட்கள் வரும் 8ஆம் தேதி காலை முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நிதி நெருக்கடியை காரணம் காட்டி வேளாண் துறையையும் தோட்டக்கலைத்துறையையும் இணைக்கும் தமிழ்நாடு அரசின் முடிவை கண்டித்து திருவண்ணாமலை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் மாவட்ட வேளாண்மை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று தரையில் உணவை வைத்து சாப்பிட்டு நூதன முறையில் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர். தமிழ் தலைத்தோங்க திமுக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்ற சான்றோர் பெருவிழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழுக்காக திமுக அரசு செய்துள்ளவற்றை பட்டியலிட்டார். 13 மொழிகளில் திருக்குறள் மொழியாக்கம், IAS IPS தேர்வில் தமிழை கொண்டு வந்தது என தமிழ் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளையும் சுட்டிக்காட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். நெமிலி ஊராட்சி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த கன்னியம்மாள் என்பவர் ரகசியமாக சாராயம் விற்பனை செய்வதை கண்டறிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் ஏற்கனவே சாராயம் விற்பனை செய்த குற்றத்திற்காக குண்டர்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து அரியலூரில் ஒரு தம்பதி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரியதத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடாஜலபதி. இவருக்கும் இவரது சகோதரருக்கும் இடையே சொத்து தொடர்பான பிரச்சனை இருந்துள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் பலமுறை புகார் வழங்கியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடாஜலபதியும் அவரது மனைவி மஞ்சுளாவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தூக்கியொழிக்க முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி மீட்டனர். திருப்பூரில் முத்தையன் கோவில் அருகே உள்ள பாலங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனையடுத்து அங்குள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு கோரி பொதுமக்களுடன் இணைந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜும் தர்ணாவில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் குப்பைகளை அகற்றுவதாக உறுதியளித்ததோடு குப்பைகளை அகற்றும் பணிகளை முடுக்கிவிட்டனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செல்வராஜ், மக்கள் பிரச்சனை என்று வரும்போது அதனை தவிர்த்துவிட்டு செல்ல முடியாது என்று கூறினார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள வாசுதேவநல்லூர், சிவகிரி, சுப்பிரமணியபுரம், ராயகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கனமழை பெய்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததோடு கிராம ஊராட்சி அலுவலகத்தில் மழைநீர் புகுந்தது. இதனால் அங்கு வைக்கப்பட்டுள்ள அரசு கோப்புகள் அனைத்தும் மழையில் நனைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நனைந்த கோப்புகளை இன்று அலுவலர்கள் வெயிலில் காய வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சுப்பிரமணியபுரம் கிராம ஊராட்சி அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தரப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு முகூர்த்தக்கால் நடும் விழாவில் அவர் பங்கேற்று ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உரிய விதிமுறைகளின் கீழ் முறைப்படி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்ற தாய் மகள் இருவரும் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அங்குள்ள மானாத்தாள் ஏரிக்கரையைச் சேர்ந்த கிட்டு என்பவரின் மனைவி பாக்கியமும் மகள் மஞ்சுளுவும் விவசாய கூலி வேலைக்காக தண்டவாளத்தில் நடந்து சென்றனர். அப்போது ஒரு தண்டவாளத்தில் மேட்டூரில் இருந்து சேலம் நோக்கி ஒரு ரயில் வந்தது. இதை கண்ட அவர்கள் மற்றொரு தண்டவாளத்திற்கு சென்றனர். அப்போது அந்த தண்டவாளத்தில் திடீரென வந்த ரயிலில் மோதி இருவரும் உயிரிழந்தனர். பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய தந்தைக்கு நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளிக்கு 2 மனைவிகள். இதில் 2வது மனைவிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர்களில் 14 வயதான 2வது பெண் குழந்தையின் உடலில் கடந்த ஆண்டு சில மாற்றங்கள் ஏற்பட்டதை அறிந்த தாயார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்தார். இதில் அந்த சிறுமி கருவுற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டதுடன் தந்தையே இதற்கு காரணம் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டது. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பத்தூரில் இடைநிலை ஆசிரியர்கள் 11வது நாளாக இன்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரையாண்டு விடுமுறை நாட்களில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதேபோன்று விழுப்புரத்தில் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியில் இரு தரப்பினர் இடையே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். ஆதமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவருக்கும் சக்திவேல் என்பவருக்கும் இடையே மழைநீர் வடிகால் அமைப்பதில் தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பான பிரச்சனையில் மீண்டும் வாக்குவாதம் முற்றியதால் இரு தரப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது பலத்த காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க வைத்திருந்ததாக 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் வேலூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜரானார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கதிர் ஆனந்த் தரப்பில் இருந்து வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க இருந்ததாக வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு தொடர்புடைய இடத்தில் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக திமுக எம்பி கதிர் ஆனந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணையை வரும் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மீண்டும் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சின்னாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு 140 நாட்களுக்கு வினாடிக்கு 400 கன அடி தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் திறந்து வைத்தார். பாலக்கோடு அடுத்த பஞ்சப்பள்ளி கிராமத்தில் உள்ள சின்னாறு அணை நிரம்பியதை தொடர்ந்து தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் விவசாய பாசனத்திற்காக வலதுபுற கால்வாய் வழியாக வினாடிக்கு 400 கன அடி தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவினார். இதன் மூலம் பல்வேறு கிராமங்களில் 4500 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். கென்யா அதிபர் மமாடி தும்புயாவின் தேர்தல் வெற்றியை அந்நாட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு ராணுவ முறையிலிருந்து அதிபர் முறைக்கு பதவி மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் மமாடி தும்புயா 87% வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் பால்டே தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த கென்யா உச்சநீதிமன்றம் அதிபர் மமாடி தும்புயாவின் தேர்தல் வெற்றி செல்லும் என்று உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து யுக்ரைன் ராணுவம் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே தொடர்ந்து நீண்ட காலமாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இருநாட்டு ராணுவம் பரஸ்பர முறையில் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன. அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து யுக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது. இந்நிலையில் அப்படிப்பட்ட தாக்குதல் நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். வாஷிங்டனில் பேசியபோது இதனை அவர் கூறினார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தவறான தகவல்களை வெளியிட்டதாகவும் ட்ரம்ப் விமர்சனம் செய்தார். ஆஷஸ் தொடரின் 5ஆம் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 218 ரன் முன்னிலை வகிக்கிறது. ஆஷஸ் தொடரின் 5வது மற்றும் கடைசி போட்டி சிட்னியில் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. முதலில் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க இயலாமல் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். அந்த அணி 384 ரன் எடுத்த நிலையில் முதல் இன்னிங்ஸை இழந்தது. அதிகபட்சமாக ஜோ ரூட் 160 ரன்கள் அடித்து ஆட்டம் இழந்தார்.
இதனையடுத்து ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸை துவங்கியது. அந்த அணி 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 166 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 3ஆம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெற்கு கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. Peace, bro. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஆரம்பிக்கலாங்களா? பிரபல திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவோட உடல்நிலை சீரா இருக்கிறதாக மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு தன்னுடைய கம்பீர குரலால தமிழக மக்களை கவனிக்க வச்சவர் தான் பாரதி ராஜா. 16 வயதினிலே மண்வாசனை ஆகிய படங்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களையும் தன் பக்கம் ஈர்த்த பாரதி ராஜா இப்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வராரு. இந்த நிலையில அவருடைய உடல்நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை சீரா இருக்கிறதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு நடிகர் விஜய் 230 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் சொல்லுது. இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள்ல விஜயும் ஒருத்தர். இப்ப அவர் நடிக்கக்கூடிய கடைசி படமான ஜனநாயகன் வர 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துச்சு. இப்ப விஜயோட சம்பளம் குறித்த தகவல் வெளியாகி ரசிகர்களை பரவசப்படுத்தி இருக்கு. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி தொற்றாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வெளியான நிலையில 24 மணி நேரத்துல சுமார் 3 கோடி ரசிகர்கள் அதனை பார்த்து ரசிச்சிருக்காங்க. பிரபல பெண் இயக்குனர் சுதா குங்குராவோட டைரக்ஷன்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. வரலாற்று படமா எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த படத்தோட ட்ரெய்லர் நேத்திக்கு ரிலீஸ் ஆன நிலையில கடந்த 24 ஹவர்ஸ்ல 3 கோடியே 25 லட்சம் பேர் இந்த ட்ரெய்லரை பார்த்து ரசிச்சிருக்கிறது படக்குழுவை உற்சாகப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறாம வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு கேள்வி போடுற ரசம் சோறு தத்திங்க வா. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. போயா. நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. நீ சொல்லு. ஓ ஏக் மூர்க்க. கடந்த ஆண்டோட இறுதியில் வெளியான சிறைப்படம் வசூல்ல சாதனை படைச்சிட்டு வர நிலையில 10 நாட்கள்ல உலக அளவில் சுமார் 18 கோடி ரூபாயை இந்த படம் வசூல் செய்திருக்கிறதா கோடம்பாக்கம் வட்டாரங்கள் சொல்லுது. சிறை திரைப்படம் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்ததால திரையரங்குகள்ல காட்சிகள் அதிகப்படுத்தப்பட்டு வருது. இதனால வசூல் வேட்டையும் தொடருது. நடிகர் விக்ரம் பிரபுவோட நடிப்புல அறிமுக இயக்குனர் ராஜேஷ் குமாரி இயக்கி இருக்கக்கூடிய இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டைய கிளப்பி வரதுனால இனியும் வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சினிமா வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்துல் ரவூப் ஐயா. அப்பா பேரு யாசனுங்கய்யா. சிவகங்கை கோச். செக் பண்ணு. சார் நாளைக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறப்போ எனக்கு கையில் விலங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க சார். கொலை பண்ண இப்படிதான் கையில் விலங்கு போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம். இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூடி அக்யூஷங்கடா. ஐயோ. உலக அளவில் அதிக அளவு வசூல் செஞ்ச படம் அப்படிங்கிற சாதனையை பாலிவுட் படம் துரந்தர் படைச்சிருக்கு.
பாலிவுட் டைரக்டர் ஆதித்யா தாருடைய டைரக்ஷன்ல ரன்வீர் சிங் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. மாதவன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. படம் ரிலீஸ் ஆகி 30 நாட்கள் ஆன நிலையில உலக அளவில் 1240 கோடி ரூபாயை வசூல் செஞ்சிருக்கிறதா படக்குழு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.